இந்த மெட்டல் வந்து தண்ணியை எடுத்துக்கல. நான் ஊத்தின தண்ணி அப்படியே இருக்கா? ஆமா மேம். எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு பாருங்க. நான் லைட்டா அந்த ஸ்பூன் வச்சு விளக்கி விட்டாலே உடையுது பாருங்க. எலும்பு விட்டு தண்ணா பாருங்க, அதுவே வந்து ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. நார்மலா நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் காய்கறி எல்லாம் சுருங்கமா சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நம்ம சாப்பிட்டுருக்கோம். நீ எதுவும் தேவையில்லை, நீங்க அப்படியே நீங்க சூப்பர் நீங்க வச்சு சர்வ் பண்ணலாம். சோ இது வந்து உங்களுக்கு கீழே விழுகாது, கொட்டாது, உள்ள இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு இங்க வரணும். இங்க நீர்ல இங்க வந்தோம் இதே ஒரு ஹாட்டான தண்ணியோ இல்ல எண்ணெயோ பாலோ ஏதாவது இருந்ததுன்னா இது ஒரு பாட்டில்ல ஊத்தும் போது கூட ஒரு இடத்துல ஸ்பிளாஷ் ஆகாம அழகா நூல் மாதிரி வந்து போட்டக்கூடாதுல்ல. கண்டிப்பா. பொட்டேட்டோ கொஞ்சம் சிம்பிள் வந்துச்சா? இப்ப நம்ம இதுல சுத்தமா இருக்காது, அதனாலதான் வெஜிடபிள்ஸ் தண்ணி இல்லாம பாயில் பண்ண முடியும்னு சொன்னேன். ஓகே மேம். ஸ்மெல் வரும் தெரியுமா? கண்டிப்பா நல்லாவே வரும். ஹெல்த்துக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் இருக்கிறதுனால ஃபைபர் கலர் இருக்கும். வேற எதுலயுமே இந்த கலர் இருக்காது, ஏன்னா இதுல தண்ணி ஆட் பண்ணல, அதனால உங்களுக்கு அப்படியே இருக்கும். பாருங்க ஹீட் நல்லா நிக்கிறதுனால உங்களுக்கு சிக்கனே இப்ப நம்ம ரோஸ்ட் ஹீட்லயே உங்களுக்கு இது நல்லா குக் ஆயிட்டு இல்லாம வேகுது பாருங்க சிக்கன். சூப்பர் சூப்பர். நம்ம ஒரு நிமிஷம் அடுப்பு இல்லாம சிக்கன் உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து கேஸ் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் நம்ம அடுப்புல வச்சு சமைச்ச மாதிரி இருக்குங்க. இல்ல சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் குக் ஆயாச்சு. இருக்கிற மாதிரி இருக்கு மேம். அதோட நேச்சுரல் ஆயில்ல தான் பாருங்க நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணக்கம் இல்லையா? நேரத்துல செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல செட்டிங்ஸ் தான் எல்லாமே அவ்வளவுதான் குக் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க இதுல செய்ய முடியாத ரெசிபின்னு எதுவும் கிடையாது. கேக் பண்ணலாம், டிக்காஸ் பண்ணலாம், கபாப் பண்ணலாம், நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்ல இருந்து எல்லாமே இதுல செய்யலாம். நீங்க ஓபன் பண்ணோன்னே எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கீங்க. பீட்ரூட்டோட கலர் இருக்கா? இல்ல மேம். இந்த ஊர்ல ஒரு இதுல நல்லா குக் ஆயிருக்கு மேம். நல்லா குக் ஆயிருக்கு. ஆனா அந்த இனிப்பு டேஸ்ட் அப்படியே இருக்கு மேம். இது அப்படியே உங்களுக்கு அந்த ரியல் ஸ்வீட்னஸோட உங்களுக்கு இந்த டேஸ்ட் கிடைக்கும். அது ஒரு 10 மினிட்ஸ்ல குக் ஆயிடும். குக் ஆயிடும். அண்ட் வாட்டர் தண்ணி இல்லாம எண்ணெய் இல்லாம செஞ்ச சிக்கன் எப்படி இருக்கு ரோஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அது நல்லா உங்களுக்கு குக் ஆயிடும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிவேர்ல்டு சேனல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோங்க. எனக்கே இந்த விஷயங்கள் வந்து புதுசா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மேம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, அதுவும் நம்ம கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாம நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சும்மா மேலோட்டமா தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் சொல்றேன். டீப்பா வந்து இப்பதான் நான் வந்து லைவா பார்க்க போறேன். சரிங்களா? நிறைய விஷயங்கள் வந்து மேம் கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம். சொல்லுங்க மேம், என்ன மாதிரி பண்றீங்க? உங்களோட இதெல்லாம் எனக்கு ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆர்வமா இருக்குது. நான் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் தெரிஞ்சுக்கணும், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கறதுக்காக தான். சொல்லுங்க மேம், உங்களோட கம்பெனி நேம் சொல்லுங்க. நீங்க எந்த நாங்க வந்து ஏஎம்சி இந்தியா டைரக்ட் செல்லிங் கம்பெனி. ஆக்சுவலா இது ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி. நிறைய பேருக்கு இந்த கோயம்புத்தூர்ல we have happy customers நிறைய இருக்காங்க. சோ இது வந்து ஏஎம்சி குக்வேர் அப்படின்னு சொல்றோம். ஓகே மேம். வித்வுட் வாட்டர் அண்ட் வித்வுட் ஆயில் குக் பண்ற குக்வேர் நாங்க. வாட்டர் அண்ட் ஆயில் ஆமா, வித்தவுட்ல பண்ணவே முடியாது. இன்னைக்கு பாக்கலாம் இல்லாம எப்படி செய்யலாங்கிறதையும் பாக்கலாம். எண்ணெய் இல்லாமையும் செய்ய போறோம், பார்க்க போறோம், செய்யவும் போறோம், டேஸ்டும் பண்ணி பார்க்க போறோம். அப்படியே கண்டிப்பா இன்னைக்கு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது எப்படி வந்திருக்குங்கிறது நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ப்ராடக்ட். அதை பத்தி நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா மேம், நம்ம எல்லாமே நீங்க பாருங்க சொல்றோம். ஓகே, ஹை கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால ஆனது. இல்ல வேற எந்த கோட்டிங் கிடையாது, ப்ராப்பரான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். வேற எந்த ட்ரைப்ளை மாதிரிலாம் கிடையாது. இது சிங்கிள் ஸ்டீல் தான். ஓகே, இந்த ஸ்டீல் வந்து நான் போரஸ்ன்னு சொல்றோம். நான் போரஸ்னா நம்மளோட சின்ன சின்ன போர்ஸ் எதுவுமே இருக்காது இந்த ஸ்டீல்ல. நார்மலா நம்ம வீட்டுல வந்து ஒரு பால் காய்ச்சற பாத்திரத்துல ரசம் தாளிச்சோம்னா பால் கெட்டு போயிரும் சொல்லிட்டு நம்ம தனியா வச்சிருக்கோம். இதுல வந்து பாலும் காய்ச்சிக்கலாம், ரசமும் பண்ணலாம், ஸ்வீட்டும் பண்ணிக்கலாம், நான்வெஜ்ஜும் செய்யலாம். அப்படியே எப்படி வேணும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு பாட்ல எல்லாமே செய்ய முடியும். ஏன்னா இது நான் போரஸ், அவ்வளவுதான். இப்ப இந்த நான் போரஸ் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இதுல எதுவுமே ஒட்டாது. சோ இதுல கோட்டிங் கிடையாது, பட் இட் டசன்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த டிசைன் பாத்தீங்கன்னா, இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஈஸியா ஒரு ஹாட்டான தண்ணியோ இல்ல எண்ணெயோ பாலோ ஏதாவது இருந்ததுன்னா இது ஒரு பாட்டில்ல ஊத்தும் போது கூட ஒரு இடத்துல ஸ்பிளாஷ் ஆகாம அழகா நூல் மாதிரி வந்துடும், பனல்ல வச்சு ஊத்துற மாதிரி வரும். ஓகே, இது வந்து ஒரு கன்வீனியன்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த நான் சொன்னல அப்பவே இந்த மோனோ கூலிங் சைஸ்ன்னு இந்த சைடு சில்லுன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு கைக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் சூடு வராது. இங்க உள்ள வந்து தெர்மோ பிளாக் கொடுத்திருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். இது வந்து இங்க இருக்கிற டெம்பரேச்சரை இங்க ரிலீஸ் பண்ணாது. சோ உங்களுக்கு நீங்க சமையல் எதுவுமே தேவை, இடுக்கி துணி எதுவும் தேவையில்லை. நீங்க அப்படியே நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இதுல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி சமைக்கும் போது சாதாரணமா மூடி வச்சு சமைச்சோம்னா உள்ள ஆவி பிடிக்கும். சாதாரண மூடி இப்படி திறந்தோம்னா ஒன்னா ஆவி நம்ம கையில அடிக்கும், இல்லைன்னா தண்ணி எல்லாம் வெளியே கண்டிப்பா கரெக்டா. இது வந்து ட்ரிப்லெஸ் லிட்னு சொல்றோம். இந்த டிசைன் என்ன பண்ணுவோம்னா தண்ணியை சேர்த்து இங்க கொண்டு வந்து வச்சிரும். கீழே எதுவும் விழுகாது. நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது காட்டுறேன். தண்ணி உங்களுக்கு வெளியே வந்து கொட்டாது. இதுதான் இதோட மெயின் ஃபீச்சர். அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர் சாதாரணமா மத்த குக்வேர் எதுல பாத்தீங்கன்னாலும் மேல இருக்கிற இந்த பிடி வந்து சீக்கிரமா போயிடும் இல்லையா? ஆடும் ஒரு 6 மாசத்துக்கு போயிடும். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு கை சூடாம இருக்கிறதுக்காக இந்த பேக்லைட் மெட்டீரியல் நல்லா அகலமாவே கொடுத்திருக்காங்க.
சோ உங்களுக்கு ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. சமைக்கும் போது இந்த மூடி எங்க வைக்கிறதுன்னு தேட வேண்டாம். இது அப்படியே நீங்க கைப்பிடியில வச்சுக்கலாம். ஓ அவ்வளவுதானா? அழகா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. சமைக்கும் போது இப்படி வச்சு நீங்க சமைச்சுக்கலாம். ஓகே. இதே வந்து நீங்க சமைச்சு முடிச்ச உடனே டைனிங் டேபிள்ல சர்வ் பண்றப்போ இப்படியே வச்சு நீங்க சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணும்போது இந்த லிட்டை நீங்க அப்படியே கோஸ்டராவும் யூஸ் பண்ணலாம். மேம் குக்கிங் இவ்வளவு ஈஸியா, ஐயோ ரொம்ப அழகாவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஹெல்தியான குக்வேராவும் இருக்கும். சூப்பர். இந்த மாதிரி நீங்க வச்சு சர்வ் பண்ணலாம். எவ்வளவு பெரிய பாட்டா இருந்தாலும், இப்ப இதுல வந்து நான் சின்ன சைஸ் வச்சிருக்கேன். இதே நீங்க இந்த பெரிய குக்வேரா இருந்தாலும் நீங்க இதே மாதிரி நீங்க வச்சு சர்வ் பண்ணலாம். சோ இது வந்து உங்களுக்கு கீழே விழுகாது, கொட்டாது, உள்ள இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு கொட்டாது. டைனிங் டேபிள் ஆப்போசிட்ல இருக்கவங்களா இப்படியே வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பேஸ் வந்து உங்களுக்கு ஃபார்மா இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க கோஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறமா நிறைய குக்வேர்ஸை ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு அழகா இப்படி அடுக்கிடலாம். இப்படி அடுக்கும் போது உங்களுக்கு கிச்சன்ல ஸ்பேஸும் உங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி ஈஸியா கிளீனும் பண்ணிடலாம். ஏன்னா இதுல எதுவுமே ஒட்டாது. சோ கிளீனிங் வெரி வெரி ஈஸி. ஓகே. சோ நம்மளோட இந்த காலத்து லைஃப் ஸ்டைல் தகுந்த மாதிரி ரொம்ப கன்வீனியன்ட்டாவும் இருக்கும் இந்த ப்ராடக்ட். சூப்பர் மேம், சூப்பர். நல்லாவே வந்து கம்பெனி பத்தின டீடைல்ஸும் வந்து கொடுத்தீங்க, இந்த ப்ராடக்ட பத்தின ஒரு டீடைல்ஸும் வந்து கொடுத்தீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டீடைல்ஸ் மேம். இப்ப நம்ம டெமோ பார்த்தலாமா மேம்? கண்டிப்பா பார்த்தோமா. கிச்சன் முன்னாடி வந்தாச்சு. எப்படி நம்ம சமைக்கலாங்கிறது இப்ப பார்ப்போம். கண்டிப்பா. இதுல வந்து நான் சிக்கன் கிரேவி செய்யறேன். எண்ணெய் இல்லாம அதுல வெஜிடபிள்ஸ் தண்ணி இல்லாம பாயில் பண்ணலாம். ஓகே மேம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த குக்கரை ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணணும். ஏன்னா இதுல இருக்கிற நேச்சுரல் ஃபேட்டை வெளியே எடுத்து தான் நம்ம குக் பண்ண போறோம். சரிங்க மேம். சோ நல்லா இந்த குக்கர் ஹீட் ஆகட்டும் ஃபர்ஸ்ட். ஓகே மேம். சோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஹீட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஆமா. இப்போ இதுல வந்து இந்த ரெட் கலர் நீடில் இருக்கு இல்லையா, இது மூவ் ஆகி இந்த ரோஸ்டிங் சிம்பிள், இது வந்து ரோஸ்டிங் சிம்பிள்னு சொல்லுவோம், இது வெஜிடபிள் சிம்பிள்னு சொல்லுவோம். சோ இந்த ரோஸ்டிங் சிம்பிள் இங்க இருந்து இங்க வரணும். இங்க நீடில் இங்க வந்தோடனே நம்ம வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமா, ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ அது நம்மளுக்கு பக்கத்துலயே நின்னு பார்க்காம இருக்கிறதுக்கு இந்த ஆடியோ தம்ம நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இந்த ரோஸ்டிங் சிம்பிள் வரணும் இல்லையா? ஆமா மேம். இப்ப இப்படி செட் பண்ணியாச்சு. இது அந்த நீட்ல அங்க வரும்போது இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அலர்ட் பண்ணும். ஓகே. சோ நம்ம பக்கத்துல நிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம சவுண்ட் வந்தாலே நம்ம ஓபன் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே மேம். ஓகேவா? சோ இது ஹீட் ஆகட்டும். அதுல நம்ம வெஜிடபிள்ஸை குக் பண்ணிடலாம். சரி மேம். நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள்ஸ். எதுவுமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆமா. பொட்டேட்டோ வச்சிருக்கேன், கேரட், பொட்டேட்டோ மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நான் இப்படி கட் பண்ணிருக்கேன். நீங்க சமைக்கும் போது எப்படி வேணா கட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். கேரட் இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிருக்கோம். காலிஃபிளவர் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிளாரட்ஸா எடுத்திருக்கோம். ஓகே மேம். இது சக்கரவள்ளி கிழங்கு. ஓகே மேம். சக்கரவள்ளி கிழங்கும் நான் தண்ணி இல்லாம தான் வேக வைக்க போறேன். ஓ, சக்கரவள்ளி கிழங்கு பொதுவா நம்ம தண்ணி ஊற்றி தான் நம்ம வேக வைக்கிறோம். இதுல தண்ணி இல்லாம வேக போகுது. அதுக்கப்புறம் இது வந்து ஆனியன் வச்சிருக்கேன். ஓகே மேம். ஆனியனோட ஸ்மெல் இதுல எதுலயுமே ஸ்ப்ரெட் ஆகாது. அதுக்காக தான் இந்த ஆனியன் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே. வெங்காயம் போடாம நம்ம எந்த டிஷ்ஷுமே சமைக்க மாட்டோம் இல்லையா? சோ அதே டைம்ல இதுல வெங்காயம் சமைச்சா எப்படி டேஸ்டியா இருக்குங்கிறதே நீங்க இதுல பாக்கலாம். சரி மேம். அதுக்கப்புறம் முக்கியமானது இது என்னது? பீட்ரூட். பீட்ரூட் இதுக்குள்ள போட போறேன். ஓகே மேம். என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கலர் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆனா இது கலர் ஸ்ப்ரெட் ஆகுதான் குக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க. பக்கத்துல வச்சா கூட ஆயிருமே மேம். ஒரு டிராப் கூட எந்த வெஜிடபிளையும் ஆகாது. ஏன்னா இதுல இருக்கிற கலர் இதுலயே இருக்கும். சூப்பர் மேம். அதே மாதிரி இதுல பாருங்க கேபேஜ்ல ஒரு கிராம்பு வச்சிருக்கேன். ஆமா மேம். அந்த கிராம்பு வந்து எவ்வளவு பிளேவர்ஃபுல்லான ஒரு இன்கிரிடியன்ட் இல்லையா? ஆமா மேம். ஒரு டீல போட்டா கூட டீல நல்ல கிராம்பு வாசம் வரும். ஒரு பிரியாணில போட்டாலும் பிரியாணில நல்ல கிராம்பு வாசம் வரும். இந்த கிராம்பு நான் இந்த வெஜிடபிளோட வைக்க போறேன். அதுல இந்த ஸ்மெல் எங்கேயுமே வராது. அப்படியா? இது எதனாலன்னா இதோட கலர், ஸ்மெல், இந்த மாதிரி பஞ்சன் பிளேவர் எதுவுமே இதோட ஸ்ப்ரெட் ஆகாது. அதான் இதோட நியூட்ரியன்ட் இதுலயே இருக்கும், இதோட நியூட்ரியன்ட் இதுலயே இருக்கும். ஏன்னா இந்த தண்ணி இல்லாம நம்ம குக் பண்றதுனால அந்த நியூட்ரியன்ட் அதுலயே இருக்கும். நம்ம இதுல குக் பண்ணி காட்டுறோம். சூப்பர் மேம். இந்த பொட்டேட்டோட கலர் மாறாம இருக்கணுங்கிறதுக்காக பொட்டேட்டோ மட்டும் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். சரி மேம். இதுல தண்ணி இருக்கா குக்கர்ல? இல்ல மேம். நல்லா பாத்துக்கோங்க, தண்ணி இருக்கா? இல்ல மேம். இப்ப இதுல நான் பொட்டேட்டோ ஆட் பண்றேன். மேஜிக் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. பாத்துக்கணும் இல்லையா? தண்ணி நான் ஏதாவது போட்டுற கூடாதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இந்த பொட்டேட்டோவை கீழே பேஸ்ல நான் போடுறேன். சரிங்க மேம். பொட்டேட்டோ கீழே போட்டாச்சு. ஓகே மேம். அடுத்தது கேரட். ஓகே. பொட்டேட்டோ கொஞ்சம் டைம் எடுத்து குக் ஆகும் இல்லையா? அதனால இது கேரட் இதுல போட்டுக்கலாம். சவுண்ட் வந்துருச்சு. ஆமா, சவுண்ட் வந்துருச்சு. குக்கர் ரெடி ஆயிடுச்சு. ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுல வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு நான் சொன்னேன் இல்லையா நான் போரட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நீடில் கரெக்டா இங்க வந்துருச்சு. ஓ சூப்பர் மேம். ரோஸ்டிங் சிம்பிளுக்கு வந்துருச்சா? இப்போ நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி விடலாம். ஓ, இந்த ஹீட் அப்படியே இதுல ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன். அதனால இதுல தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க மெர்க்குரி மாதிரி உங்களுக்கு ஃப்ளோட் ஆகும். ஓகே மேம். ஆமா மேம். பாருங்க இதே மத்த குக்கர்ல போட்டோம்னா உள்ள மெல்ட் ஆகி உள்ள போயிடும் இல்லையா? ஆமா பாருங்க எவ்வளவு அழகா உங்களுக்கு இதுல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த நான் போரஸ்ங்கிறது இந்த மெட்டல் வந்து தண்ணியை எடுத்துக்கல. நான் ஊத்துன தண்ணி அப்படியே இருக்கா? ஆமா மேம். இது இப்ப நம்ம எடுத்து வெளியே ஊத்திட்டு குக்கிங் பண்ணிடலாம். ஓகே மேம்.
தண்ணி எடுக்கவே இல்ல. தண்ணி சுத்தமா எடுக்காது. அதனாலதான் வெஜிடபிள்ஸ் தண்ணி இல்லாம பாயில் பண்ண முடியும்னு சொன்னேன். ஓகே மேம். இப்போ நம்ம இது குக்கர் நல்லா ஹாட்டா இருக்கு. இதுல நம்ம சிக்கனை போட்டு கேரட் போட்டாச்சு. அடுத்தது காலிஃபிளவர். சாதாரண காலிஃபிளவர்ல ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா? கண்டிப்பா நல்லாவே வரும். நல்லாவே வரும். ஒரு மாதிரி வேகும் போது ஒரு ஸ்மெல் வரும். இன்னைக்கு இதோட நேச்சுரல் அரோமா, காய்கறியோட ரியல் ஸ்மெல்ல நீங்க இன்னைக்கு தான் பார்க்க போறீங்க. இதுல அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே வராது. சரிங்களா? அடுத்து சக்கரவள்ளி கிழங்கு. இப்பெல்லாம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஆல் சீசனல் வெஜிடபிள் ஆயிடுச்சு மேம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் இருக்கிறனால, ஃபைபர் மெக்னீசியம் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. ஆமா, டயபெட்டிக் பீப்புள் கூட இதெல்லாம் சாப்பிடலாம். டெய்லி ஃபுட்ல அதை எடுத்துக்கிறாங்க மேம். ஆமா, சோ அதனால அந்த மாதிரி டெய்லி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த வெஜிடபிள்ஸோட சேர்த்து நீங்க ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஓகே மேம். அதையும் நான் தண்ணி இல்லாம நான் உங்களுக்கு வேக வச்சு காட்டுறேன். அதுக்கப்புறமா ஆனியனுமா? ஆமா, ஆனியனோட ஸ்மெல் எங்கேயுமே வராது. ஓகே மேம். பீட்ரூட் ஒரே ஒரு பீஸ் இதுல வைக்கிறேன். கேரட் மேல வைங்க மேம், பாக்கலாம். இந்த கேரட் மேல மட்டும்தான் இந்த கலர் இருக்கும், வேற எதுலயுமே இந்த கலர் இருக்காது. ஏன்னா இதுல தண்ணி ஆட் பண்ணல, அதனால உங்களுக்கு அப்படியே இருக்கும். கேபேஜ்ல கிராம்பு வச்சிருக்கேன், இந்த கிராம்போட ஸ்மெல்லும் இதுலயும் வராது. ஓகே மேம். வெஜிடபிள் ஃபுல்லா நம்ம நிரப்பியாச்சு. இதை நம்ம இப்ப குக் பண்ண போறோம். பாத்திரலாம் மேம். இப்ப வெஜிடபிள் பாருங்க ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. நார்மலா நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் காய்கறி எல்லாம் சுருங்குமா சுருங்காதா? கண்டிப்பா சுருங்கிரும். எவ்வளவு காய் போட்டாலும் கொஞ்சமா சுருங்கிரும்ல. இப்ப நீங்க அளவு பாத்துக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமும் பாருங்க இதே அளவு. நிஜமாவா? ஷ்ரிங்கேஜ் இல்ல, சரிங்களா? நல்லா ஒரு தடவை காட்டிட்டேன். இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப நான் இது வந்து ஹை ஃபிளேம்ல வச்சிருக்கேன். இதுல பாருங்க இந்த ரோஸ்டிங் சிம்பிள் வரைக்கும் இது வரணும். ஓகே மேம். அதே மாதிரி வந்த உடனே நம்ம ஃபிளேமை கம்மி பண்ணி வச்சிடலாம். ஓகே மேம். இது நான் இப்ப அதே மாதிரி நான் உங்களுக்கு இதை செட் பண்ணிடுறேன், ரோஸ்டிங் சிம்பிள் வரைக்கும். ஓகே மேம். இப்ப நம்ம பாக்கலாம், வெயிட் பண்ணலாம். ஆமா, வெஜிடபிள் எவ்வளவு நேரத்துல ஆகுதுன்னு பாக்கலாம். ஓகே மேம். இப்ப பாருங்க இந்த ரோஸ்டிங் சிம்பிள் வந்துருச்சு. ஓகே மேம். பாருங்க இந்த நீடில் தாண்டிச்சு. இப்ப நான் ஃபிளேமை கம்மியா வச்சாச்சு. ஓகே ஓகே ஓகேங்களா? இப்போ நம்ம இதுல 98 டிகிரி, இந்த நீடில் வந்து உள்ள போயிருக்கு. இப்போ இது பாருங்க இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. 98 டிகிரி வரும்போது நம்ம ஃபிளேமை கம்மி பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். வெந்துடும். ஓகே மேம். இது 98ல வரும்போது குக்காய் முடிஞ்சிடும். ஆமா, இதுல இப்ப நம்ம சிக்கன் செஞ்சிடலாமா? குக்வேர்ல ஹீட் அப்படியே நிக்கும். சோ நம்ம இப்ப ஆஃப் பண்ணிட்டு இதுல வச்சு நான் சமைக்க போறேன். எப்படி மேம்? இதுல ஹீட் ஸ்டோர் ஆயிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஹீட்டை வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா. சோ நீங்க வீட்ல டெய்லி சமைக்கும் போது இப்படி செய்யணும்னு அவசியம் இல்ல. நான் டெமான்ஸ்ட்ரேஷன்ங்கறனால இப்படி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சரியா மேம்? ஓகே மேம். சோ சிக்கனை நல்லா கழுவி நல்ல தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி இல்லாம. ஆமா. ஓகே மேம். பாருங்க ஹீட் நல்லா நிக்கிறதுனால உங்களுக்கு சிக்கனை இப்ப நம்ம ரோஸ்ட் பண்றோம். ஓகே மேம். இவ்வளவு நேரம் குக்கர் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க போடும்போது சிக்கன் என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? நல்லா ஒட்டிக்கும் மேம். நல்லா ஒட்டிக்கும், அடி பிடிக்கும். இதுல அது எதுவுமே ஆகாது. பாருங்க இதுல இருக்க ஹீட்லயே உங்களுக்கு இது நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. ஓ, அவ்வளவுதானா மேம்? அவ்வளவுதான். பக்கத்துல வச்சுக்கோங்க. அடுப்பு இல்லாம வேகுது பாருங்க சிக்கன். சூப்பர். அடுப்பு இல்லாம சிக்கன் உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து கேஸ் உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும். சோ நீங்க கேஸ் ஸ்டவ்ல வச்சு செய்யும் போதும் ஃபிளேம் வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க சமைச்சுக்கலாம். சோ கீழே பேஸ்ல எவ்வளவு ஹீட் நிக்குதுன்னு காட்டுறது தான் நான் இப்படி எடுத்து வச்சேன். மாசம் வருது மேம். குக்கர் நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா இதுல இருக்கிற ஃபேட்டும் ஆயிலும் நல்லா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் மேம். அதாவது அடுப்பு இல்லாம தண்ணி இல்லாம எண்ணெய் இல்லாமன்னு சொல்லும் போது அப்படி எப்படி சமைக்க முடியும்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாமே நீங்க ஒன்று எனக்கு டெமோ காமிச்சிட்டு இருக்கீங்க மேம். ரொம்ப ஹாப்பியா இருக்குது. பாருங்க குக் ஆயிருக்கு, எவ்வளவு அழகா குக் ஆயிட்டு இருக்கு பாருங்க. மேம் சம மேம். சூப்பர்ல? சூப்பரோ மேம். ஓகே, இப்ப இதுல வந்து நல்லா நம்ம வந்து இப்ப இந்த சிக்கனை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே மேம். இப்ப பாருங்க சிக்கன் என்ன கலர்ல மாறி இருக்குன்னு. நம்ம போடும்போது என்ன கலர் இருந்தது, இப்ப மசாலாஸ் எதுவுமே இல்லாம உங்களுக்கு சிக்கன் நல்லா ரோஸ்ட் பண்ணி அடுப்புல வச்சு சமைச்ச மாதிரி இருக்குங்க. இல்ல சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் குக் ஆயாச்சு. இப்போ நம்ம மசாலாஸ் போடலாம். பாத்தலாம் மேம். இப்ப இந்த சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு ஆயில் வந்திருக்குன்னு பாருங்க. கீழே ஏதாவது பிடிச்சிருக்கா? ஒட்டவே இல்ல மேம். எண்ணெய் ஊத்துன மாதிரியே இருக்கு மேம். இது என்ன ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கு மேம்? அதோட நேச்சுரல் ஆயில்ல தான். பாருங்க நம்ம எண்ணெயே ஊத்தல, ஆனா இதுல எவ்வளவு எண்ணெய் இருக்கு பாருங்க. ஓகே மேம். ஓகே, சூப்பர் மேம். ஐயோ, பாக்கும் போதே அதெல்லாம் குக் ஆயிடுச்சு. ஆமா, இப்ப இதுல வந்து நம்ம உங்களோட ரெசிபி தான். நம்ம என்ன போடுவோமோ என்ன வேணா போட்டு செஞ்சுக்கலாம். ஓகே மேம். சிக்கன் அழகா ரோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே மேம், சூப்பர். க்ளோஸ் அப் கட்டுக்கோங்க. பாருங்க நல்லாவே வெந்துருச்சு. ஒரு பாதி அளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன போட போறோம் மேம்? இப்ப ஃபர்ஸ்ட் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அவங்க உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஆனா இதுல வந்து எப்படின்னா உப்பு காரம் எல்லாமே நம்ம கம்மி பண்ணி தான் போடணும். ஏன்னா இந்த மெட்டல் வந்து எதுவுமே எடுத்துக்காது. அதனால உப்பு காரம் எல்லாமே நம்ம கம்மி பண்ணி போடணும். நான் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதுதான். ஆமா. அதே மாதிரி இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. சமையல் காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு ரொம்ப கம்மியா போட்டாலே போதும். ஏன்னா உங்களுக்கு அதுலயே நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உப்பு உங்களுக்கு கம்மியா தான் தேவைப்படும். சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டாச்சு. ஓகே மேம். அடுத்தது
இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணக்குவோம் இல்லையா? ஆமா மேம். சிக்கன் செய்யும் போது கண்டிப்பா இதுல எதுவுமே நான் வணக்க போறது இல்ல. எல்லாமே அப்படியே போடுறீங்க. ஆமா, நல்லா இருக்குமா மேம்? சூப்பரா இருக்கும் பாருங்க. ஓகே மேம். ஸோ வெங்காயம் தக்காளி போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, கொஞ்சோண்டு மஞ்சள் போடுறேன். ஓகே மேம். சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா. ஓகே மேம். 1/2 kg சிக்கன் போடுற அளவுக்கு. ஓகே மேம். கொஞ்சம் மல்லித்தூள். நீங்க நல்லா ஸ்பைசியா சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா அப்படிதான் மேம் சாப்பிடுவோம். இதுல கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகே மேம். இதுல இது வந்து நம்மளோட டேஸ்ட். நீங்க இதெல்லாம் எதுவும் போட மாட்டோம், நீங்க வீட்டுல ஏதாவது மசாலா அரைச்சு வச்சிருக்கீங்கன்னா அதே போட்டுக்கலாம். இது கொஞ்சோண்டு கரம் மசாலா. சரிங்க மேம். சோ இப்போ கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா சால்ட். ஓகே. உப்பு வந்து நம்ம 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா இதுல வந்து 3/4 ஸ்பூன் போட்டீங்கன்னா போதும். ஓகே மேம். உப்பு கம்மி பண்ணி போட்டால எல்லாமே பச்சையா போடுறீங்க. ஆமா, பொதுவா இந்த மாதிரி நான்வெஜ்ல செய்யும் போது வணக்குற வேலை பெரிய வேலையா இருக்கும். ஆமா மேம். இதெல்லாம் சும்மா மிக்ஸ் பண்ணி நான் அப்படியே மூடி வச்சிடலாம். சின்ன பிள்ளைங்க கூட அழகா இதுல சமைச்சிடலாம். இப்ப இந்த சிக்கனை எவ்வளவு நேரத்துல செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல. வெறும் 2 நிமிஷமா? 2 நிமிஷத்துல உங்களுக்கு சிக்கன் குக் ஆயிரும். ஆல்ரெடி சிக்கன் குக் ஆயாச்சு. மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் உள்ள இறங்குறதுக்காக நான் இப்ப உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன். இப்போ இதுல வந்து நம்ம இதுக்கு ஒரு லிட் ஒன்னு ஸ்பெஷல் லிட் இருக்கு. அந்த லிட்டை பத்தி நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம பிரஷர் குக்கர் இல்லாத வீடே கிடையாது இல்லைங்களா? எதுக்காக பிரஷர் குக்கர் யூஸ் பண்றோம்? ரொம்ப ஈஸியா இருக்கும் குக்கிங் வந்து. உங்க வீட்டுல பிரஷர் குக்கர் யூஸ் பண்றீங்களா? கண்டிப்பா மேம். அது இல்லாட்டி வேலையே ஆகாது. எதுக்காக பிரஷர் குக்கர் யூஸ் பண்றீங்க? குயிக்கா சமையல் முடிஞ்சிடும் அதுக்காக. ஓகே. சோ நம்ம வந்து எல்லார் வீட்லயுமே பிரஷர் குக்கர் இருக்கும். பிரஷர் குக்கர் இல்லாத வீடே இருக்காது. கண்டிப்பா ஃபாஸ்ட் குக்கிங்காக பண்றோம். சோ இந்த ரேபிட் குக்கிங்காக எங்க கிட்டயும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது வந்து செக்விக் லிட் அப்படின்னு சொல்றோம். செக்விக்னா செக்யூர்டா குயிக்கா உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துரும். ஓகே. பட் பிரஷர் குக்கர்ல நீங்க குக் பண்ணும்போது ஹை பிரஷர் உள்ள பில்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் விசில் வெளியே வருது. ஒவ்வொரு டைம் ஒரு 4 விசில் விடுறோம், 5 விசில் விடுறோம் போது ஹை பிரஷர் பில்ட் ஆகி என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற சத்து எல்லாம் போயிடும். இதுல வந்து நம்ம உள்ள ஸ்டீம் ஃபார்ம் ஆனதுமே ஆஃப் பண்ணிடுவோம். 2 நிமிஷத்துல கேஸையும் ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் அது குக்கிங்கே ஆகும். நம்ம பழைய காலத்துல கனல்ல போட்டு வேக வச்ச டேஸ்ட் கிடைக்கும். ஆனா நீங்க கிச்சன்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஈஸியா இருக்கு இல்லையா? இது எப்படி செய்ய போறோம்னு பாக்கலாம். சரிங்களா? பாருங்க, இப்ப நம்ம சிக்கன் போட்டது உங்களுக்கு பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே மேம். இப்ப நான் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண தண்ணி ஊத்தலாம். தண்ணி விடல. ஆமா, தண்ணி விடல, எண்ணெய் விடல, எதுவுமே பண்ணல. இப்போ நம்ம வந்து நல்லா பாத்துக்கோங்க, தண்ணியே இல்ல. ஆனா வெந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தண்ணி வருதுன்னு பாருங்க. ஓகே மேம். இப்ப இந்த லிட்டை நான் போட்டு க்ளோஸ் பண்றேன். இதுல போடலாமா? இந்த லிட்டை இதுல போட்டோம்னா இது அப்படியே உங்களுக்கு ஹை ரேபிட் குக்கிங் லிட்டா மாறிடும். இதுல இது வந்து நீங்க சீக்கிரமா குக் பண்ணணும்னா இந்த லிட் போடணும், நார்மலா குக் பண்ணணும்னா இந்த லிட். ஒரே குக்கர்ல 2 லிட் நீங்க மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் மேம், சூப்பர். பாருங்க, இப்ப இதுல வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. 98 ஆயிடுச்சு பாருங்க. கரெக்டா 98 கிட்ட வருது. உங்களுக்கு நல்ல இந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் நல்ல இந்த ஸ்டீமும் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இனிமேல் தான் வரும். ஆமா, இப்ப நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நின்னதுக்கு அப்புறம் நீங்க ஓபன் பண்ணி. ஓகே மேம். சோ வெஜிடபிள் குக் ஆயாச்சு. சூப்பர் சூப்பர். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிக்கன் வந்து 2 மினிட்ஸ்ல குக் ஆயிரும். இதுல வந்து 2 டைப் ஆஃப் விண்டோ இருக்கும். சாஃப்ட் விண்டோ, டர்போ விண்டோ. ஓகே. சிக்கன் குக் பண்ணும்போது சாஃப்ட் விண்டோல குக் பண்ணுவோம். மட்டனா இருந்தா டர்போ, ஹார்டா இருக்கிறதெல்லாம் டர்போ, சாஃப்டா இருக்கிறதெல்லாம் சாஃப்ட்ல. இப்ப நான் இதுல சாஃப்ட் விண்டோல 2 மினிட்ஸ் உங்களுக்கு செட் பண்ண போறேன். ஓகே, பாருங்க, சாஃப்ட் செட்டிங்க 2 மினிட்ஸ். செட்டிங்ஸ் தான் எல்லாமே. அவ்வளவுதான், நம்மளுக்கு கிச்சன்ல வேலை முடிஞ்சிருச்சு. இதுவே நீ கூப்பிடும் போது ஆஃப் பண்ணா போதும். ஓகே மேம். இப்ப சிக்கன் குக் ஆயிட்டு இருக்குது. அதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. என்னோட கொஸ்டினாவும் இருக்கும், என்னோட பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபரும் அந்த தோணல்கள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா மேம், சொல்லுங்க. இப்ப வந்து சிக்கன் வந்து நம்ம எண்ணெய் இல்லாம, தண்ணி இல்லாம, அடுப்பு இல்லாம நம்ம குக் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இது ஆல்மோஸ்ட் இந்த சாஃப்ட் விண்டோ ரீச் ஆயிருச்சு. ஓகே மேம். இப்ப நம்ம ஃப்ளேமை கம்மியா வச்சிரோம். பாருங்க, மைனஸ் சிம்பிள் காட்டுது. ஓகே, டெம்பரேச்சரை கம்மி பண்ண சொல்லுது. இப்போ ஒரு பிரஸ் பண்ணிட்டு இதை வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆகும். ஓகே மேம். நம்ம பாருங்க, பேசவே குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய கேள்விகளை கேட்கலாமா மேம்? சொல்லுங்க. வடை, பஜ்ஜி, போண்டா, அந்த மாதிரி சில்லி அந்த மாதிரி எல்லாம் போடணும்னா போட முடியுமா? அதுல ஆக்சுவலா டீப் ஃப்ரையும் இதுல பண்ணலாம். இதுல செய்ய முடியாத ரெசிபின்னு எதுவும் கிடையாது. கேக் பண்ணலாம், டிக்காஸ் பண்ணலாம், கபாப் பண்ணலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்ல இருந்து எல்லாமே இதுல செய்ய முடியும். அது கூட டீப் ஃப்ரை பண்ண முடியும். வடை பஜ்ஜி சாப்பிடாம யாராவது இருக்க முடியுமா? கண்டிப்பா. ஈவினிங் டைம் ஆனா ஏதாச்சும் சாப்பிடணும். கண்டிப்பா. இந்த டீப் ஃப்ரை இதுல பண்றதுனால இதுல என்ன பெனிஃபிட் நான் முன்னாடியே சொன்னேன். எண்ணெய் வந்து நீங்க திருப்பி ரியூஸ் பண்ணலாம். சாதாரணமா நம்ம ஆயில போட்டு பொரிக்கும் போது எண்ணெய் வந்து திக் ஆயிரும் இல்லைங்களா? எண்ணெயில நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா அந்த எண்ணெய் வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த எண்ணெயில உங்களுக்கு சேச்சுரேட் ஆயிரும். இதுல நீங்க செய்யும் போது எண்ணெயில இருந்து புகை வராம நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எண்ணெய்
தின்னாவே இருக்கும். அந்த எண்ணெயை திருப்பி நீங்க ரீயூஸும் பண்ணிக்கலாம். ஏன்னா கொதிநிலை அடையும் போது மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இங்க கொதிக்கிற இதே இல்லையே. கண்டிப்பா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் குக்கிங்கிறதுனால எண்ணெயை நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். சோ டீப் ஃப்ரையும் இதுல நீங்க பண்ணிக்கலாம். என்னோட கேள்விகளை மேம் கிட்ட சொன்னேன், அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தா கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல கொடுங்க. கண்டிப்பா மேம் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மேம் சவுண்ட் வந்துச்சு மேம். ஆமா 2 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க 2 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுல உங்களுக்கு இந்த சாஃப்ட் விண்டோவும் கிராஸ் ஆயிடுச்சு. இந்த விண்டோ வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணணும். ஆடியோ இருக்கிறதுனால கண்ட்ரோல் டெம்பரேச்சர் இதை தாண்டி விடாது. நம்மள அலர்ட் பண்ணி கூப்பிட்டுருது. அந்த பீப் சவுண்ட் வந்ததும் we can switch it off. குக்கிங் முடிஞ்சிருச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுப்புல இப்பதான் குக்கிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். நம்ம ஓபன் அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப அவங்க வேலை ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் மேம். ஓகேவா? அதாவது நம்ம குக்கர்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படியே ஆப்போசிட்டா வருது. எல்லாமே சூப்பரா இருக்கு மேம். உண்மையாவே இந்த ஒரு ப்ராடக்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அது இல்லாம என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் இதை நான் ஷேர் பண்ணிருக்கேன் இல்லையா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் பாத்தீங்கன்னா வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆயில் சாப்பிடக்கூடாது, ஆயில் அதிகமா ஊத்தக்கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் அதிகமா தேவைப்படுது இல்லையா, நான்வெஜ் செய்யும் போது அது அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு நமக்கு ஆயில் நிறைய தேவைப்படுது. அப்புறம் தண்ணி இல்லாம அதெல்லாம் உண்மையே சூப்பர் மேம். அடி பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இந்த குக்வேரோட மெட்டல் அப்படி நான் போரஸ் அண்ட் நான் கரோசிவ் மெட்டல். சோ நான் போரஸ்ங்கிறத நம்ம மெர்க்குரி மாதிரி ஃப்ளோட் ஆனதை பாத்தீங்களா, சோ எதுவுமே கீழே பிடிக்காது. சோ நம்ம இவ்வளவு நேரம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப ஆஃப் பண்ணி ஓபன் பண்ணி பாக்குறேன். பேஸ் கிளீனா இருக்கும். எண்ணெயும் சுத்தமா ஆட் பண்ணல, தண்ணியும் ஆட் பண்ணல. டேஸ்ட் இவங்க பார்த்து உங்களுக்கு எண்ணெய் இங்க இல்லவே இல்லைங்க. அவங்க டவுட் கூட இருக்கலாம் இல்லையா. பாருங்க நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. எண்ணெய் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நீங்க ஒரு சிக்கன் குழம்பு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் அரைச்சு விட்டு குழம்பு கொதி வந்தோன்னு ஆஃப் பண்ணீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கெட்டி கிரேவி மாதிரி பண்ணி காட்டுறேன். அதனால கொஞ்சம் இந்த தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா இதுல வத்தி வரட்டும். கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமா பெப்பர் பவுடர். ஓகே மேம். பெப்பர் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல டேஸ்ட். சிக்கனுக்கு பெப்பர் தானே. ஆமா. இதை போட்டு இது கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டோம்னா சிக்கன் கிரேவி வித்வுட் ஆயில் ரெடி ஆயிடும். தக்காளி வெங்காயம் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா வணக்கின மாதிரி உங்களுக்கு நல்லா கரைஞ்சு வந்துடும். ஓகே மேம். சூப்பர் மேம். மேம் இப்போ வந்து கொதிச்சிட்டு இருக்குது நல்லா. அதுக்குள்ள நிறைய 1-2 கொஸ்டின் கேட்கணும். சொல்லுங்க. நார்மலா ஒரு குக்கர் வாங்குறோம் அப்படிங்கும் போது அந்த குக்கருக்குலாம் கேரண்டி வாரண்டி அதெல்லாம் கொடுக்குறாங்க. நம்மளோடதுல எப்படி மேம் கொடுக்குறீங்க? இது வந்து லைஃப் டைம் கேரண்டி. லைஃப் டைமா? மினிமம் 30 இயர்ஸ் கேரண்டி. 30 வருஷம் கொடுக்குறோம். இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன் மூவ் ஆகிற ப்ராடக்ட் இது எல்லாமே. ஏன்னா இந்த மெட்டலுக்கு ஒண்ணுமே ஆகாது. லைஃப் டைம் இது வாட்டுக்கு இருக்கும். 30 வருஷம் மினிமம் நாங்க கேரண்டி கொடுக்குறோம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே கொடுக்குறீங்களா? 30 வருஷம் கொடுக்குறோம். இதுல கோயம்புத்தூர்ல 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆன கஸ்டமர்ஸ் எல்லாருமே இப்பவும் ஹாப்பியா அதே ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி. இல்ல 30 வருஷம் கேரண்டிங்கிறத நான் யோசிச்சு கூட பாக்கல. கண்டிப்பா இது 30 இயர்ஸ் மினிமம் கேரண்டி கொடுப்போம். இப்ப வந்து இந்த இடம் வந்து நமக்கு சூடே இல்ல. வந்து அவ்வளவு கொதிச்சிட்டு இருக்குது. என்னால வந்து இந்த இடத்த வந்து நல்லாவே பிடிக்க முடியுது. கரண்டி இங்கே வச்சுக்கலாம். கரண்டி இங்கே வச்சுக்கலாம். மூடி இப்படி வச்சுக்கலாம். ஸோ நம்ம கிச்சன்ல சமைக்கும் போது இடமே நம்ம தேட வேண்டாம். நீங்க இப்படியே நீங்க வச்சுக்கலாம். இது வைக்கிறதுக்கு இடம் தேவையே இல்லை. ஒரு குட்டியான இடம் இருந்தாலே போதும். சின்ன இடம் இருந்தாலே போதும். உங்களுக்கு கரண்டி இப்படி வச்சு லிட் இப்படி வச்சுட்டு நீங்க சமைச்சீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சர்வ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம டேபிளுக்கு மூவ் பண்ணிடலாம். தனியா ஒரு இதுல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இப்ப பாருங்க ஒரு ட்ரை ஆயாச்சு. இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணி பாருங்க. ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. நல்லாவே தண்ணி வத்திருச்சு. தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கீழே பேஸ் பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குன்னு. ஆமா மேம். தண்ணி அது வத்துறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் அந்த மசாலா நல்லா ஒண்ணு சேர்ந்து வரணுங்கிறதுக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன். சூப்பர் மேம். சோ இந்த சிக்கன் கிரேவி ரெடி. எண்ணெயே இல்லாம ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் மேம். ஓகே. சோ இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எப்படி வந்திருக்குங்கறத பார்த்தலாமா? ஓகே. பாருங்க வெஜிடபிள்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணோம் இல்லையா? ஆஃப் பண்ணோம். இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணி பாத்துறலாம். எவ்வளவு தூரம் வெஜிடபிள் இருந்ததுங்கிறதையும் பாத்தீங்க. பார்த்தலாம். இப்போ வெஜிடபிள் தண்ணி இல்லாம உங்களுக்கு பாயில் ஆயிருக்கு. பாருங்க. குறையவே இல்ல மேம். அதே மாதிரி பாதியா போயிரும் நினைச்சேன். ட்ரிப்லெஸ் லிட்னு சொன்னா இல்லையா? லிட்ல பாருங்க எவ்வளவு தண்ணி நிக்குது. ஆமா மேம். ஆமா. இந்த தண்ணி வந்து ஸ்மெல் வந்து நல்லா வருது மேம். சூப்பரா இருக்கா? வெஜிடபிள்ஸ் ஓடுது. இதோட நேச்சுரல் அரோமா ஸ்மெல் பண்ணி பாருங்க. நீங்க ஓபன் பண்ணோன்னே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்கேயாவது பீட்ரூட்டோட கலர் இருக்கா? இல்ல மேம். பாருங்க இந்த ஒரு இதுலதான் இருக்கு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதோட கிராம்பு ஸ்மெல் வருதா, வெங்காயத்தோட ஸ்மெல் வருதாங்கிறத நீங்க சொல்லுங்க. சரி.
இப்ப டேஸ்டிங் செஷன். காய்கறியை வேக வச்சு இதுல எடுத்து வச்சாரு. எப்படி வச்சோமோ அதே கலர்ல இருக்கு. எந்த கலர்லயோ ஷேப்லயோ எந்த சேஞ்சும் இல்ல. ஓகே, நீங்க டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேரட் சாப்பிட்டு பாருங்க. பார்த்தலாமா மேம்? கேரட் நல்லா குக் ஆயிருக்கு மேம். நல்லா குக் ஆயிருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் அப்படியே இருக்குது. நல்லா இனிப்போட அந்த இனிப்பு சுவைன்னு சொல்லுவோம்ல. ஆமா, அது வந்து வெந்ததுக்கு அப்புறம் ஒரு வேற மாதிரி டேஸ்ட் வரும். ஆனா அந்த இனிப்பு டேஸ்ட் அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. ரா கேரட் பச்சை காய்கறியை சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இது இருக்கும். ஆனா நல்லா குக் ஆயிருக்கும். அதே மாதிரி அடுத்து காலிஃபிளவர் பாருங்க. காலிஃபிளவர் கட் பண்ணி வச்சப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கும். ஷ்ரிங்க் இந்த மாதிரி நான் சாப்பிட்டது இல்லை மேம். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு மேம். ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு மாறி இருக்காது, ஆனா நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி இதுல அந்த காலிஃபிளவர்ல ஒரு ஸ்மெல் வரும்ல, அது வருதா? இல்ல மேம், நல்லா தெரியல மேம். அதான் நார்மலா ஒரு ஸ்டீம் வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணி சாப்பிடுறதுக்கு இதுல என்ன வெஜிடபிள் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ப்ரோக்கலி, ஸ்வீட் கார்ன், பட்டாணி, ஒரு பீட்ரூட் பாயில் பண்ணி சாப்பிடுறது, கீரை, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்க ஜஸ்ட் பாயில் பண்ணி இப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ப்ராடக்டாவும் இருக்கும். நேச்சுரல் நியூட்ரியன்ஸ் அப்படியே இதுல கன்சர்வ் ஆகுது. இதே நீங்க இப்படி பொரியல் பண்ணக்கூடாதுன்னு தாராளமா பொரியல் பண்ணி சாப்பிடலாம். உங்களோட கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் தாளிச்சுட்டு அப்படியே நீங்க பண்ணிக்கலாம். ஓகே மேம். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு பார்க்கலாம். எப்படி இருக்கு மேம்? கிழங்கு உடையவே இல்லை, ஆனா அவ்வளவு வந்திருக்கு மேம். நல்ல குக்கரியில உப்பு தேவைப்படுதா உங்களுக்கு? இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்ப சாப்பிட்டீங்களா? உப்பு அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை மேம். இதுல வந்து சால்ட் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். என்ன ரீசன்னா இதுல நேச்சுரலா சால்ட் இதுல ஸ்டோர் ஆயிருக்கு. நேச்சுரலா இருக்கிற சோடியம், குளோரைட், அயன், கால்சியம் எல்லாம் இருக்கிறனால உங்களுக்கு உப்பு இதுல தேவைப்படாது. நீங்க நார்மலா சமைக்கும் போதும் அரை உப்பு போட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு டேஸ்டியான ஃபுட்டாவும் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கோட ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேம். அந்த தண்ணியில வந்து அந்த கிழங்கு வேகும்போது சல்லுன்னு ஆயிரும் இல்லையா? இது அப்படியே உங்களுக்கு அந்த ரியல் ஸ்வீட்னஸோட உங்களுக்கு இந்த டேஸ்ட் கிடைக்கும். அது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆயிடும். 10 கூட இருக்கு. 5 மினிட்ஸ் குக்கிங் தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டீம் பண்றது. வேற லெவல் மேம். பிடிச்சிருக்கா? சோ இதுல ஏதாவது பீட்ரூட்டோட கலர் பாத்தீங்களா? அதே மாதிரி கிராம்போட ஸ்மெல்லும் இதுல இருக்காது. சோ இதுதான் வந்து அந்தந்த நியூட்ரியன்ஸ் அதுலயே இருக்குங்கிறது தான் நம்ம சொல்றது. அடுத்து இந்த ஆனியனை டேஸ்ட் பண்ணி பாருங்க மேம். எப்படி இதுல போட்டிருக்கிற ஆனியன் எப்படி இருக்கும்னு பாருங்க. எப்படி பார்த்தலாம். நல்லா வெந்திருக்குது மேம். எப்படி இருக்கு? ஸ்வீட்டா இருக்கு மேம். இது வந்து வெங்காயம் பஜ்ஜிக்குள்ள இருக்க வெங்காயம் மாதிரி இருக்கா? நார்மலா ஒரு பஜ்ஜிக்குள்ள வெங்காயம் தான் அந்த ஆயிலோட டேஸ்டோட இருக்கும். அந்த டேஸ்ட் இதுல கிடைக்கும். சோ நீங்க ஒரு பொரியல் எல்லாம் பண்ணும்போது வெங்காயம் போட்டீங்கன்னா வெங்காயமும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ அதுக்குதான் இதை நான் இவங்களுக்காக வெங்காயம் வச்சு நான் உங்களுக்கு நீங்க டேஸ்ட் பார்க்க முடியாது. சோ அதனால இவங்க டேஸ்ட் பார்த்து சொல்றாங்க. மேம் சூப்பரா இருக்கு மேம். பீட்ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் இருக்காங்க. இந்த கலர் வந்து வேற எங்கேயுமே ஒட்டல. கேரட்ல பின்னாடி கூட வரல. சோ ஏன்னா இல்ல மீடியம் தண்ணி இல்லாதனால உங்களுக்கு எதுவும் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகல. அந்தந்த நியூட்ரியன்ஸ் அதுலயே இருக்கு. அதே மாதிரி கோஸ்ல வந்து கிராம்பு வச்சிருக்கோம். அந்த கிராம்போட ஸ்மெல் எதுலயுமே வரல மேம். எதுலயுமே வரல. ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நம்ம சாப்பிட்டுருக்கவே மாட்டேங்க. அடுத்த சிக்கன் டேஸ்ட் பாத்துடலாமா? கண்டிப்பா மேம், நான் ஆர்வமா இருக்கேன். So chicken without a drop of oil and water. தண்ணி இல்லாம எண்ணெய் இல்லாம செஞ்ச சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பார்த்தலாமா? ஐயோ, ஆனா ஆயில் நம்ம ஊத்தாமலே இவ்வளவு ஆயில் வந்துருக்கு. ஆயில் எவ்வளவு பாருங்க, அந்த ஷைனிங் எல்லாமே பாருங்க இருக்க மாதிரியே இருக்கு. அந்த நம்ம ஆயில் எல்லாம் போட்டு சமைச்சா அந்த ஷைனிங் வரும் இல்லையா, அந்த ஆயில் மிதக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அதுல இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ஃபேட். சூப்பர் மேம். அதுலயே உங்களுக்கு இது குக் ஆயிடும். ஸோ அடிஷனலா நம்ம ஃபேட் ஆட் பண்ண வேண்டியது. பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறதே காமிச்சிடறேன். பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துருக்கு. 2 மினிட்ஸ் தான் வச்சோம் நம்ம. ஏன்னா அதை ரோஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அது நல்லா உங்களுக்கு குக் ஆயிடும். பஞ்சு மாதிரி இருக்கு மேம். நல்ல ஜூஸியான, ஓவர் குக்கும் ஆகாம கண்ட்ரோல் டெம்பரேச்சர்ல குக் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஜூஸியான சிக்கனாவும் இருக்கும். அட் த சேம் டைம் எண்ணெயும் இல்லாம தண்ணி இல்லாம டேஸ்டியான ஃபுட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து நம்ம குக் பண்ணும்போது ஓவரா குக் ஆனாலுமே ரப்பர் மாதிரி ஆயிடும் சிக்கன். கரெக்ட். ஸோ இதுல அந்த மாதிரி பிரச்சனையே வராது. ஸோ நல்ல ஹெல்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சிக்கன்ல எண்ணெயே இல்லாதனால ஒரு 1/2 கிலோ சிக்கன்ல டோட்டலா நேச்சுரல் ஃபேட்னு பாத்தீங்கன்னா 3 கிராம்ஸ் தான். ஸோ 1/2 கிலோ சிக்கன் நல்ல ஒரு ஃபிட்னஸ்ல இருக்கிறவங்க, ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க 1/2 kg சிக்கன் மட்டும் சாப்பிட்டாலே போதும். இதுல வந்து ஃபேட் கண்டென்ட்டே கிடையாது. மசாலா இன்னும் கூட கம்மி பண்ணி நீங்க எப்படி வேணாலும் நீங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்க மேம். இதுல மசாலா எல்லாம் கரெக்டா இருக்குது. அந்த அளவுக்கு சாஃப்டா வெந்திருக்குதுங்க. இது பாருங்க, உங்களுக்கு பீசஸ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு பாருங்க. நான் லைட்டா அந்த ஸ்பூன் வச்சு விளக்கி விட்டாலே உடையுது பாருங்க. எலும்பு விட்டு தண்ணா பாருங்க அதுவே வந்துருச்சு.
ஏன்னா அந்த அளவுக்கு குக் ஆயிருக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேம் வந்து ஏஎம்சி குக்கரை பற்றி செம்மையாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அதுவும் டெமோவோட கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த ஒரு குக்கர் இருந்தாலே நம்ம வேலைகள் எல்லாமே சுலபமாயிடும். அதனால் நமக்கு நிறைய ஹெல்த்துக்கான பெனிஃபிட்ஸும் நிறையா வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்க முடியும். இந்த குக்கர்னால நிறைய ஐட்டம்ஸ் வந்து செய்ய முடியுங்கிறதையும் சொன்னாங்க. கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க முடியும்.